வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம உடம்புல முக்கிய மற்றும் முதன்மை அமைப்பாக இருக்கக்கூடிய சுவாச மண்டலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த சுவாசம் அப்படின்னா என்ன, இது ஏன் நமக்கு அவசியம், இது எப்படி நம்ம உடம்புல நடக்குது, இதோட வகைகள் என்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சுவாசம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சுவாசம் இதோட இன்னொரு பெயர் தான் வாயு பரிமாற்றம். அதாவது நம்ம உடல் நாம உயிரோடு இருப்பதற்கு கட்டாய தேவையா இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை நம்மளை சுத்தி இருக்கிற வளிமண்டலத்திலிருந்து பிரிச்சு எடுத்து அதுக்கு பதிலா நம்ம உடல்ல உற்பத்தி ஆகிற கழிவுப் பொருளான இந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். இப்படி தொடர்ச்சியா நடக்கும் இந்த செயலுக்கு பேர் தான் நம்ம சுவாசம் அல்லது வாயு பரிமாற்றம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து, பொதுவா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எத்தனை தடவை சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதாவது சராசரியா நம்ம பிறந்து ஒரு வயசு வரைக்கும் 30 to 60 தடவையும், ஒரு வயசுல இருந்து 3 வயசு வரைக்கும் 24 to 40 தடவையும், 4 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் 22 to 34 தடவையும், 6 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் 18 to 30 தடவையும், 13 வயசு அதுக்கு மேல 12 to 16 தடவையும் சுவாசம் நடக்கும். இதுல ஏன் இவ்வளவு வேறுபாடு அப்படின்னா நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி சுவாசிக்கிற அளவும் மாறுபடும். இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கே புரிய வரும். பிராணவாயு, இதுக்கு தமிழ்ல உயிர் காற்று, உயிர் மூச்சு அப்படின்னு பல பேர் இருக்கு. இதுக்காக தான் நம்ம உடம்புல சுவாசம் அப்படிங்கறது நடக்குது. இதைத்தான் நம்ம இங்கிலீஷ்ல ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றோம். வளிமண்டலத்துல வெறும் 21% மட்டுமே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் ஏன் நமக்கு தேவை, இதனால நம்ம உடல்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வளர்சிதை மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வளர்சிதை மாற்றம், இதைத்தான் இங்கிலீஷ்ல நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றோம். இதை பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இது நம்ம உடல்ல நடக்கக்கூடிய ஒரு வேதிவினை. அதாவது நம்ம உடல் உறுப்புகள் இயங்குவதற்கும் வளர்வதற்கும் நமக்கு ஆற்றல் மிக மிக அவசியம். இதைத்தான் நம்ம எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். இந்த எனர்ஜி நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து தான் கிடைக்குது. ஆனா நம்ம சாப்பிட்ற உணவு நேரடியா நமக்கு எனர்ஜியை தருமா அப்படின்னா தராது. நம்ம சாப்பிட்ட உணவானது எனர்ஜியா மாறணும் அப்படின்னா அதுக்கு இந்த வளர்சிதை மாற்றம் நம்ம உடம்புல நடக்கணும். இந்த வளர்சிதை மாற்றம் சிறப்பா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆக்சிஜன் ரொம்ப 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 முக்கியம். உதாரணத்துக்கு நம்ம இப்போ சாதம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுல இருக்கிற அதிகப்படியான கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து நமக்கு நேரடியா எனர்ஜியை தராது. இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட் இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து எனர்ஜியை வெளிப்படுத்தும். அதே சமயம் கழிவுப் பொருளா கார்பன் டை ஆக்சைடும் தண்ணியும் வெளியே வரும். இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம மூச்சு வெளிவிடுறது மூலமா திரும்பி வளிமண்டலத்துல கலந்துரும். இந்த தண்ணியானது வேர்வை மூலியமாவோ அல்லது சிறுநீர் மூலியமாவோ வெளியேறிடும். இதைத்தான் நம்ம வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்றோம். இதோட செயல்பாடு நம்ம உடலோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதாவது வளர்சிதை மாற்றம் அதிகப்படியா நம்ம உடல்ல நடக்கும்போது ஆக்சிஜனோட தேவையும் அதிகமா இருக்கும். உதாரணமா நம்ம உடற்பயிற்சி செய்யும் போதோ இல்ல கடுமையான வேலைகள் செய்யும் போதோ நமக்கு ரொம்ப மூச்சு வாங்கும். இதற்கு காரணம் இதுதான். முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தைகளோட உடல் வளர்ச்சி ரொம்பவே வேகமா இருக்கும். அப்போ இந்த வளர்சிதை மாற்றம் ரொம்ப வேகமா நடக்கிறதுனால ஆக்சிஜனோட தேவையும் அதிகமா இருக்கும். அதனாலதான் குழந்தைகள் பெரியவங்களை விட அதிகமா சுவாசிக்கிறாங்க. அடுத்து, சுவாச மண்டலத்தின் அமைப்புகள். பொதுவாக சுவாச மண்டலத்தில் 2 அமைப்புகள் இருக்கு. ஒன்று மேல்நிலை சுவாச அமைப்பு, 2 கீழ்நிலை சுவாச அமைப்பு. மேல்நிலை சுவாச அமைப்புல மூக்குக்குழி, தொண்டை மற்றும் குரல் வளையும், கீழ்நிலை சுவாச அமைப்புல மூச்சுக்குழாய், மூச்சு கிளைக்குழாய் மற்றும் நுரையீரலும் அமைஞ்சிருக்கு. இதை மொத்தமா சேர்த்து நம்ம பொது காற்றுப்பாதைகள் அப்படின்னு சொல்றதும் உண்டு. அடுத்து, இந்த ஒவ்வொரு உறுப்போட அமைப்பு மற்றும் செயல்பாட்டை பத்தி விளக்கமா பார்க்கலாம் வாங்க. மூக்கு மற்றும் மூக்குக்குழி. முதல்ல நம்ம பார்க்க போறது மூக்கு. இதுதான் நம்ம சுவாச மண்டலத்தோட முதல் பகுதி. இங்கிருந்து தான் நம்ம சுவாச மண்டலமே ஆரம்பிக்குது. இது நம்ம முகத்தோட வெளிப்புறத்துல அமைஞ்சிருக்கு. இதை நம்ம நல்லாவே பார்க்க முடியும். இதுல 2 நாசித்துளைகள் இருக்கு. இந்த நாசித்துளைகளுக்குள்ள ஆயிரக்கணக்கான நுண்ணிய ரோமங்கள் இருக்கும். இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம்ம சுவாசிக்கும் போது வெளியிலிருந்து வர காத்துல இருக்கிற அதிகப்படியான தூசுக்களையும் மற்றும் வேண்டாத பொருட்களையும் வடிகட்டி சுத்தப்படுத்தி உள்ள அனுப்புறதுதான். அடுத்து, மூக்குக்குழி. இது சரியா எங்க இருக்கு அப்படின்னா நம்ம மூக்கோட மேல் பின்புற பகுதி மற்றும் நம்ம முகத்தோட நடுப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது மொத்தம் 2 இருக்கு. இந்த 2 மூக்குக்குழியும் தனித்தனியா வலது மற்றும் இடது நாசித்துளையோட இணைஞ்சிருக்கு. இந்த மூக்குக்குழிக்குள்ள அதிக நோய் எதிர்ப்பு சக்தியோட வளவளப்பான சவ்வு படலம் இருக்கும். இதைத்தான் நாம மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேலை என்ன அப்படின்னா
நாசித்துறை வழியா உள்ள வர காத்துல இருக்கிற பெரும்பாலான நோய் கிருமிகளை அழிச்சு, அதே சமயம் இந்த சவ்வு படத்துல ரத்த ஓட்டம் அதிகம் இருக்கிறதுனால உள்ள வர காத்தை நம்மளோட உடல் வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போதுமான ஈரப்பதத்தோட உள்ள அனுப்பும். அது மட்டும் இல்லாமல் வாசனை உணர்ற பகுதியும் இங்கே தான் இருக்கு. இந்த 4 முக்கிய வேலையை தான் இந்த மூக்கு மற்றும் மூக்குக்குழி செய்யுது. அடுத்து தொண்டை. இது மூக்குக்குழிக்கும் குரல் வளைக்கும் இடையே இருக்கிற ஒரு பொது பாதை. அதாவது நம்ம சுவாசிக்கிற காற்று மூச்சுக்குழாய்க்கும் நம்ம சாப்பிட்ற உணவு குழலுக்கும் இது வழியாக தான் பிரித்து அனுப்பப்படுது. அது எப்படி அப்படின்னா, நம்ம சாதாரணமாக சுவாசிக்கும் போது இந்த மூச்சு பாதை திறந்தே இருக்கும். நம்ம சாப்பிட்டு விழுங்கும் போது இந்த மூச்சு பாதை தற்காலிகமாக மூடப்பட்டு உணவானது உணவு குழாய்க்கு தள்ளப்படும். இதுக்கு உதவியா இருக்கிறது இந்த எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரல் வளை மூடி. இது நம்ம குரல் வளையோட மேல் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது பார்க்கறதுக்கு மூடி போல தெரியும். இதுதான் நம்ம சாப்பிட்டு விழுங்கும் போது மூச்சுக்குழாயை மூடி உணவுப் பொருட்கள் மூச்சு பாதைக்கு போக விடாம தடுக்குது. இதுல சில சமயம் தப்பு நடக்கும்போது தான் உணவுப் பொருட்கள் மூச்சுக்குழாய்க்கு போய் சிரசல் ஏற்படுது. இதனாலதான் சாப்பிடும்போது பேசவோ சிரிக்கவோ கூடாது அப்படின்னு நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. காரணம், நம்ம பேசும்போதோ சிரிக்கும் போதோ இந்த குரல் வளை மூடி திறந்தே இருக்கும். அப்போ இந்த சிரசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்து குரல் வளை. இதைத்தான் நாம வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். காரணம், இங்க தான் நம்ம பேசும்போது சத்தம் உற்பத்தி ஆகுது. இது நம்ம கழுத்தோட மேல் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது பொதுவா பெண்களை விட ஆண்களுக்கு கொஞ்சம் பெருசா வெளியில தெரியும்படியா இருக்கும். இதுல நிறைய வரித்தசைகள் இருக்கு. இதுதான் நம்ம பேசும்போது அதிர்ந்து ஓசையை வெளிப்படுத்துது. இந்த ஓசை சொற்களா மாறுறதுக்கு நம்முடைய மூக்கு, வாய், நாக்கு, உதடு பெருமளவுல உதவியா இருக்கு. இதுதான் முன்பகுதி. இதுதான் குரல் வளையோட உள்பகுதி. அடுத்து மூச்சுக்குழல் மற்றும் மூச்சு கிளைக்குழல். இது நம்ம குரல் வளைக்கு கீழே இருக்கிற ஒரு குழாய் போன்ற அமைப்பு. இதோட நீளம் பாத்தீங்கன்னா 10 to 12 சென்டிமீட்டர் நீளத்துல இருக்கும். இதைத்தான் நம்ம விண்ட் பைப், அதாவது காற்று குழாய் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏறத்தாழ நம்மளுடைய நெஞ்சோட நடுப்பகுதியில் 2ஆ பிரிஞ்சு மூச்சு கிளைக்குழலா மாறும். அந்த மூச்சு கிளைக்குழல் மேலும் பல கிளைகளா மாறி கடைசியா அதோட நுனிப்பகுதி அகன்று விரிந்து இந்த மாதிரி காற்றுப்பைகளா மாறிடும். அடுத்து நுரையீரல். இதுதான் நம்ம சுவாச மண்டலத்தோட கடைசி மற்றும் முதன்மை உறுப்பு. இதுல வலது, இடது அப்படின்னு மொத்தம் 2 இருக்கு. பொதுவா வலது நுரையீரலை விட இடது நுரையீரல் கொஞ்சம் சிறுசா இருக்கும். இதுக்கு காரணம், நம்ம இதயத்தோட பெரும்பாலான பகுதி இடது பக்கம் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாம வலது பக்க நுரையீரல் மேல், கீழ், நடு அப்படின்னு 3 பகுதியாகவும், இடது பக்க நுரையீரல் மேல் மற்றும் கீழ் அப்படின்னு 2 பகுதியாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இது பார்க்கறதுக்கு கூம்பு வடிவத்தில் இருக்கும். மொத்த நுரையீரலோட எடை சுமார் 1000 கிராம்ல இருந்து 1300 கிராம் வரைக்கும் இருக்கும். இதோட மொத்த கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 4 to 6 லிட்டர் வரைக்கும் இருக்குமா. அப்புறம் இந்த நுரையீரலுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மூச்சு கிளைக்குழல்கள் மேலும் பல கிளைக்குழலாக பிரிஞ்சு அதோட கடைசி பகுதி இந்த மாதிரி சின்ன சின்ன காற்றுப்பைகளா மாறி இருக்கும். இதோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 30 கோடிக்கு அதிகமா இருக்கும். அப்புறம் இந்த காற்றுப்பைகளை சுத்தி அதிகப்படியான ரத்த தந்துவிகள் இந்த மாதிரி ஒட்டி இருக்கும். இது மூலியமா தான் நம்ம நுரையீரலுக்குள்ள வாயு பரிமாற்றம் நடக்குது. அது எப்படி அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். நுரையீரலை சுத்தி 2 உறைகள் இருக்கும். இந்த 2 உறைக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கும். இதைத்தான் நம்ம பிளூரல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுல சீரஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம் இருக்கும். இதோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம நுரையீரல் சுருங்கி விரியும் போது உராய்வு ஏற்படாம அதே சமயம் அதிர்விலிருந்து பாதுகாக்கவும் இது பெருமளவுல உதவியா இருக்கும். அடுத்து நம்ம நெஞ்சு பகுதியில் நுரையீரலை சுத்தி 12 ஜோடி விலா எலும்புகள் இருக்கும். இதுக்கு இடையில இருக்கிற இந்த தசைக்கு பேர் தான் விலா எலும்பிடை தசைகள். அப்புறம் நுரையீரல் கீழ்ப்பகுதியில் இருக்கிற இந்த தசைக்கு பேர் உதரவிதானம். இதுதான் நுரையீரல் சுருங்கி விரிய மிக முக்கிய காரணமா இருக்கு. இதோட சேர்ந்து விலா எலும்பும் விலா எலும்பிடை தசையும் உதவியா இருக்கு. இதுவரைக்கும் நம்ம சுவாச மண்டலத்தோட அமைப்பை பத்தி பார்த்தோம். இப்போ இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம எப்படி மூச்சை உள் இழுக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மூச்சை உள்வாங்கும் போது நுரையீரலுக்கு கீழே இருக்கிற இந்த உதரவிதானம் கீழ் நோக்கி விரியும். அதே நேரத்தில் நம்முடைய விலா எலும்பும் விலா எலும்பிடை தசையும் மேல் பக்கமா விரியும். இதனால நுரையீரலில் அதிக இடைவெளி ஏற்பட்டு ஒரு எதிர்மறை அழுத்தம் நுரையீரலுக்குள்ள உண்டாகும். அதாவது இப்போ நம்ம நுரையீரலோட அழுத்தம் வெளியில் இருக்கிற வளிமண்டல அழுத்தத்தை விட ரொம்பவே கம்மியா இருக்கும். இதனால இப்போ வெளியில் இருக்கிற காத்து நுரையீரலுக்குள்ள ஈஸியா வந்து நிரம்பிடும். அடுத்து என்னாகும் அப்படின்னா, இந்த நுரையீரலில் காத்து நிறைஞ்ச உடனே இப்போ வளிமண்டல அழுத்தமும் நம்ம நுரையீரல் அழுத்தமும் சமமாயிடும்.
இது சமமானதுக்கு அப்புறம் நம்ம மூச்சு உள்ள இழுக்கிறது தற்செயலாவே நின்றும். அடுத்து இப்போ நாம மூச்சை வெளிவிடும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். மூச்சை வெளிவிடும் போது எல்லாமே எதிர்மறையா நடக்கும். அதாவது கீழே இருந்த உதரவிதானம் இப்போ மேல் நோக்கி சுருங்கி, அதே சமயம் நம்மளுடைய விலா எலும்பும் விலா எலும்படி தசையும் கீழ் நோக்கி சுருங்கி நுரையீரல்ல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த அழுத்தத்தினால நுரையீரலுக்குள்ள ஒரு நேர்மறையான அழுத்தம் உருவாகும். இந்த அழுத்தமானது வளிமண்டல அழுத்தத்தை விட அதிகமா இருக்கும். அதனால நுரையீரல்ல இருக்கிற காத்து ஈஸியா வெளியே போயிடும். இது மாதிரி தான் நம்ம நுரையீரல்ல மாறி மாறி நடக்குது. அடுத்து சுவாசத்தின் வகைகள். பொதுவா சுவாசம் 2 வகைப்படும். ஒன்று வெளிச்சுவாசம், இன்னொன்று உட்சுவாசம். முதல்ல வெளிச்சுவாசம். இதை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நுரையீரலுக்கும் நம்ம ரத்தத்துக்கும் இடையே நடக்கிற வாயு பரிமாற்றத்தை தான் நம்ம வெளிச்சுவாசம் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம சுவாசிக்கிற காத்து கடைசியா நம்ம நுரையீரலுக்குள்ள இருக்கிற காற்றுப்பைகளை வந்து அடையும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த காற்றுப்பைகளை சுத்தி ஒட்டிய நிலையில பல ரத்த தந்துவிகள் இருக்கும். இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சுவாசிச்ச காத்துல இருக்கிற ஆக்சிஜன் காற்றுப்பைகள் வழியா ரத்த தந்துவிகளை ஊடுருவி ரத்தத்துல கலக்கும். அதே சமயம் ரத்தத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ரத்த தந்துவிகள் வழியா காற்றுப்பைகளை ஊடுருவி வெளியேற்றப்படும். இப்படி சுத்திகரிக்கப்பட்ட ரத்தமானது இதயத்தின் உதவியோட உடலின் அனைத்து பாகங்களுக்கும் போய் சேரும். இப்போ இங்க இருக்கிற உடல் திசுக்கள் ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துட்டு அது உண்டாக்குற கார்பன் டை ஆக்சைடை ரத்தத்துல கலக்கும். இதைத்தான் நம்ம உள்சுவாசம் அப்படின்னு சொல்றோம். இப்படி அசுத்தப்படுத்தப்பட்ட ரத்தம் திரும்பி நுரையீரலுக்கு வந்து வெளிச்சுவாசத்தின் மூலியமா சுத்தப்படுத்தப்பட்டு திரும்பி உடலோட அனைத்து பாகங்களுக்கு போய் சேரும். இப்படித்தான் மாறி மாறி நம்ம உடம்புல வெளிச்சுவாசமும் உள்சுவாசமும் நடக்குது. அடுத்து ரத்தம் எப்படி நம்ம நுரையீரலுக்கு வந்து போகுது அப்படின்னு பார்க்கலாம். இதை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இதயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இதயத்தை பத்தி சுருக்கமா இப்ப பார்த்துக்கலாம். இதை பத்தி தெளிவா இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த ரத்த சுழற்சியை தான் இங்கிலீஷ்ல பல்மனரி சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இதயத்துல 4 அறைகள் இருக்கும். அதாவது வலது பக்கம் 2 அறையும் இடது பக்கம் 2 அறையும் இருக்கும். வலது பக்கத்துல இருக்கிற இந்த 2 அறையிலுமே அசுத்த ரத்தம் வந்து போகும். இடது பக்கம் இருக்கிற இந்த 2 அறையிலையும் தூய ரத்தம் வந்து போகும். இது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதாவது உடல்ல இருக்கிற அசுத்த ரத்தம் எல்லாம் சிரைகள் மூலமா சேகரிக்கப்பட்டு மேல் மற்றும் கீழ் பெருஞ்சிரை மூலமா இதயத்தோட வலது மேலறைக்கு வந்து சேரும். இதுதான் அந்த மேல் கீழ் பெருஞ்சிரைகள். அதுக்கப்புறம் இந்த ரத்தமானது வலது கீழ் அறைக்கு தள்ளப்படும். அப்புறம் அங்கிருந்து நுரையீரல் தமனி மூலியமா நுரையீரலுக்கு போய் சேரும். அங்க இந்த ரத்தமானது முன்னாடி பார்த்த மாதிரி வெளிச்சுவாசம் மூலியமா சுத்திகரிக்கப்பட்டு நுரையீரல் சிரைகள் மூலியமா இதயத்தோட இடது மேலறைக்கு வந்து சேரும். அங்கிருந்து இடது கீழறைக்கு தள்ளப்படும். இதுதான் நுரையீரல் சிரைகள். அப்புறம் இங்கிருந்து தள்ளப்பட்டு மகாத்தமனி மூலியமா உடலோட அனைத்து பாகங்களுக்கும் போய் சேரும். இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் ரத்தமானது நம்ம நுரையீரலுக்கு வந்து போகுது. இப்போ இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, பொதுவா நம்ம உடல்ல அசுத்த ரத்தத்தை சிரைகளும் தூய ரத்தத்தை தமனிகளும் தான் கொண்டு போகும். ஆனா இங்க மட்டும் விதிவிலக்கா இந்த நுரையீரல் தமனி அசுத்த ரத்தத்தையும் இந்த நுரையீரல் சிரைகள் தூய ரத்தத்தையும் எடுத்துட்டு போகும். இவ்வளவுதான் நண்பர்களே நம்முடைய சுவாச மண்டலத்தோட அமைப்பு மற்றும் செயல்பாடு.